ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் பிளட் பிரதர்ஸ் போரானாகா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ஆன்லைனில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். படத்தோடைய ஹீரோ சின்ன வயசில் அப்பா அம்மா இல்லை, ஒரு அனாதையாக வளர்றாரு. அதுக்கப்புறம் திருட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக திருட்டு தொழிலெலாம் செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்கில் போய் சேர்ந்துடுறாரு. அதாவது அந்த ஊரில் ஒரு பாதிரியார் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இந்த ஹெட்டு. அவர்கிட்ட போகிறாரு. அவங்க பார்த்தா இதே மாதிரி ஆளுங்களை சும்மா சிக்ஸ் பேக் வச்சு சும்மா பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்து ஒரு தலைக்கவசம் மாதிரி காக்கிற மாதிரி ஒரு குரூப்பில் சேர்த்து விட்றாரு. இவர் வந்து ஒரு வில்லன் டீமோட போய் சேர்றாரு. ஏன்னா பாடி கார்டை வில்லன் டீமோட போய் சேர்றாரு. அங்கே பார்த்தா அங்கே ஃபுல் டெவலப், எல்லாத்தையும் அடித்து துவைச்சி எல்லாம் சும்மா பயங்கரமாக ஃபைட் பண்ணி அந்த கேங்கே சும்மா பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் வில்லன் இறந்துடுறாங்க. பிளட் கேன்சர் வந்துடுது. இறக்குற ஸ்டேஜில் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அந்த பொறுப்பு ஏற்றுக்கணுன்ட்டு சொல்லிடுறாரு. ஆனால் ஹீரோவுடைய இன்னொரு பையன் இருக்கிறான். அவன் தான் அப்பா இறந்தோடனே தான் அந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் கனவுகிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த வில்லன் தன்னோட ஹீரோவை அந்த பொறுப்பில் உட்கார வச்சுங்காட்டியா அவர் ரெண்டுத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது. இப்போ இறுதியில் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம ஹீரோ வெளிவராரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய காஸ்டியூம் பார்த்தாவே படத்தில் வர அந்த ஆக்ஷன் தான் சண்டை கையில் வேற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சீன் பேசினா சும்மா சண்டை பட்டை கிளப்புது. அதேமாரி படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஆகட்டும், அவங்க கேங் ஆகட்டும். இப்படி கேங்கில் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரும் சும்மா வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆகி 5 பேரும் யாரோ ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுத்தா யாரும் தாண்டி வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு தரமான ஒரு பாதுகாப்பு மாதிரி அந்த கேரக்டர் சூப்பராக எழுதி எடுத்திருப்பாங்க. படத்தோட பிஜிஎம்ஸும் சினிமாட்டோகிராஃபிக் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தான். ஏன்னா பார்த்து பழக்கப்பட அதே ஸ்டோரி தான். எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் இல்லை. ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு ஃப்ளாட்டாக போகுது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்கில் கொடுத்துருக்கலாம். அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக கெஸ் பண்ணலாம். வழக்கமான டெம்ப்ளேட்டில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு சில சீன்ஸாக இருக்குது, அதை தவிர்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி புதிய மூவியில் சந்திப்போம்.